என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆதர் தான் அறிவில்லாம மட்டன் விற்கிற விலையில 2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்து பிரியாணி செஞ்சிருக்கானா? நீங்க தானே அவகிட்ட இது அதிகப்படியான செலவு, வீண் செலவு, வெட்டி செலவு, இது நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காது, பிரபு மட்டன் எடுக்கவே வேணாம்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்க கூடாதா? மாசம் ஒரு தடவை தான் சிக்கன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான்னு ஆதர் தடுக்க வேணாமா? அதை விட்டுட்டு அவளை இஷ்டத்துக்கு செலவு பண்ண விட்டுட்டு பிரியாணியை செய்ய விட்டு சூப்பரா இருந்துச்சு, அம்மா செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு அதுல கைய வைக்கிறப்போ என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி நீங்க திரு திருன்னு முடிக்கிறதுலே தெரியுது. சாப்பிடறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரல? ஏன்னா உங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் போயிருச்சு. உங்க மருமக ஆதர எல்லாத்தையும் பாத்துக்குவாங்கிற தைரியம் வந்துருச்சுல்ல, அப்படிதானே? இல்ல பிரபு, அப்படிலாம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஆதிரை கிட்ட பிரபு கொடுத்த பணத்துக்குள்ள எல்லா செலவுகளையும் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா ஆதிரை அவர் கொடுத்த 15,000க்குள்ளதான் மட்டன்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. எப்படிப்பா நான் கொடுத்த பணத்துக்குள்ள இதெல்லாம் வாங்க முடியும்? எப்படி செய்ய முடியும்? எனக்கு எதுவும் தெரியல, புரியலப்பா. ஆதிரை கிட்ட இது என்ன கணக்குன்னு நீயே கேட்டுக்கோ. சரி, நான் ஆதிரிகிட்ட கேக்குறேன், நீங்க போங்க. சரிப்பா. மாமா, உங்க பையன் என்ன சொன்னாரு? உங்களுக்கு மட்டன் வாங்குறதுக்கு ஏது பணம்னு கேட்டான். நீ கொடுத்த 15,000க்குள்ளதான் வாங்கணும்னு சொன்னேன். ஆனா அவ நம்ப மாட்டேன்றான். ஆதிரைக்கிட்டே நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாமா. ஆதிர, உன் மாமா முகமே சரியில்லை. உன் புருஷன் அவனை கோபத்துல நல்லா திட்டிருப்பான் போல இருக்கு. ஆமா பாட்டி. எனக்கு என்னமோ இந்த சூழ்நிலையில ராத்திரிக்கு இடியாப்பமும் பாயாவும் செய்யணும்